ஏர்போர்ட் கட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன் ரூஃப் இல்லாத ஏர்போர்ட்? ஏன்னா ரூஃப் வச்சு கட்டினாலும் அது ரூஃப் இல்லாம தான் இருக்கு. அதனால வந்து அவர் ஓப்பனா கட்டி போட்டோம். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் பல விஷயங்களை இங்க பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு ஃபினாமினலான விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி படமான ஜவான் வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்றப்போ ஒரு மாபெரும் ஒரு கலெக்ஷன் பண்ணி ஒரு ரெக்கார்டோட பிரேக் பண்ணாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தட், அது மட்டும் கிடையாது, ஒரு மலையாள படம், ஒரு ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டாக இங்கே ப்ரமோஷனுக்கு இருக்கும்போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். என்னென்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் எ மூவி லைக் திஸ். அண்ட் வாட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் ஹாப்பியர் இஸ் தட் ஐ காட் டு ஒர்க் வித் Rajyavardhan, Narayan and Manjushri ji and all, and again and with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. I would கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்குது. ஆனால் the impact அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. ஒருவேளை நீங்க சிஎம் இருந்தீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூம்ல கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அது இப்போ ஒரேடியாக சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்போதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்கிறேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் கேட்டேன். அவங்க அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வரும், அவங்க சிரிச்சாங்கன்னா எனக்கும் சிரிப்பு வரும், அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எனக்கும் வெக்கப்படணும்னு தோணும், அவங்க டான்ஸ் ஆடினாங்கன்னா எனக்கும் டான்ஸ் ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பெருமாள் தான் நான் கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் மஞ்சு வாரியர் மேம். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட்டாகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் என்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகிறது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளோ நோட்டபுளாக ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலையும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. டு ஹேவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆஸ் அ லெஜண்ட் லைக் லாலேட்டன் அகேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் த 27th of March. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இருக்கும் அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியாவோட இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ரௌட் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த லூசிஃபர் முதல்ல பண்ணுறப்போ எந்த வித பயமும் இல்லை, எந்த வித
எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே சாதாரணமாக பண்ணிட்டோம். பிருத்திவிராஜ் சார் கூட சும்மா சாதாரணமாக சொன்னாங்க, நம்ம சார் நானே அப்படி டைரக்ஷன் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஏற்படுத்தின ஒரு தாக்கம் மலையாள இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தி செகண்ட் பார்ட் எம்புரான் அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இது ஆரம்பித்தது. இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழிச்சு பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு, மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் என்னால் நைட்டெல்லாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மறக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர். நான் நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் நடந்து ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும், அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன் கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன். ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில், அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கியிருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். மெட்ராஸுக்கு வந்த அன்னைக்கு முதல்ல அவர் படத்தை தான் முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி எம்எம் ஸ்டுடியோவில் மெட்ராஸ் மே 20 ஒரு படம் பார்த்து வந்த பையனை இன்றைக்கி அவங்களுக்கு நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. எல்லாரும் 27 தேட்டரில் பாருங்கள். இந்த கேள்வி எப்படின்னா, தீனா சொன்னாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பல கண்ட்ரீஸில் போய் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வெவ்வேறு கண்ட்ரீஸில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்னோ ஃப்ளட்டெல்லாம் நீங்கள் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எந்த ஃபைட் எந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது என்ன சார்? லடாக் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு. பட் டேரக்டர் சார் வேணும்னு எனக்கு ஃபுல்லாக வெயில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துருந்தது. அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு. ஒரு 3-4 days எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அவங்க கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி 3-4 days வெயிட் பண்ணி ஹோல் க்ரூஸ்னால் சும்மா குறைச்சலான ஆளுங்க கிடையாது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு 1 week ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தோம். அதுதான் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குல்ல சார், மாஸ்டர் எப்படின்னா என்னையெல்லாம் ஆக்ஷன் பண்ண வச்சவர். கபடின்றது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுலேயே ஆக்ஷனை உள்ள நுழைச்சி நாங்கள் விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்க்கும்போது நான்லாம் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. அந்த மாதிரி புளியில் போட்டு பரட்டினாரு. தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கு நானும் பிருத்திவி சார் மாதிரி ரொம்ப நாள் தூங்கலை. அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தேங்க்யூ. மியூசிக் எல்லாமே அட்டெம்ட் பண்ணுவாங்க. பட் லூசிஃபர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸில் ஒரு தமிழ் ரேப் ஒன்று போட்டிருப்பாங்க. எப்படி நம்ம யோசிச்சு கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பட் இட் ஹஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். அதோட ஒரு பர்ஃபெக்டாக பொருந்திருக்கும். அண்ட் நேற்று பிருத்வி சார் ஒரு கான்வர்சேஷனில் அவர் சொன்னார், இந்த படத்துடைய மியூசிக்கை நீங்கள் வேற எந்த படத்துலையும் மேட்ச் பண்ண முடியாது. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி டெய்லர் மேட் ஃபார் எம்புரான் அண்ட் ஃபார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் பண்ண நம்மளுடைய மியூசிக் டிரெக்டர் அவர்களே அன்போடு மேடை கிடைத்து ஒரு சில வார்த்தைகள் பேச ப்ளீஸ் சார். Wonderful. Thank you so much for the warm welcome. As far as the music director is concerned, anything different is inspiring, and so is Emperor. I mean, even Lucifer was very inspiring visually and story-wise. I have felt the same experience. Very inspiring for any music director who would be doing this movie, and something very interesting and something that I think is a luck factor for me is Prithvi insisted that he doesn't want any usual contemporary safe game music for this movie. Even if contemporary music works, we will work in a totally different genre. I think for me that was very interesting because his taste, his dreams are very, very, very big. He likes Hollywood music and he wanted
so much of Hollywood music in this movie, and so we had recorded a lot of Hollywood musicians in this movie. And as a music director, I also had a totally different experience composing something different and getting to play international musicians. And I hope you will all like it. Looking forward to a success. Thank you so much. பார்க்கும்போது இங்கேருந்து வந்த சவுண்ட் எல்லாம் காரணம் உங்க சவுண்ட்ல இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நைஸ். Every technician will have a dream to do an international project. அது எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. Thank you for giving international project here itself. So thank you for believing in me and giving me this project. So நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். Everyone should come to the theatre and experience the sound and the music and the movie. And thank you once again. And Chetan, thank you. கொடுத்துருக்காரா, அதனால தான் லைட்டாக பயமா இருக்கு. எஸ், ஆக்டர் அபிமன்யு அவர்களை பேசுவதற்காக நம்ம அழைக்கிறோம். ப்ளீஸ் சார் வாங்க. நல்லா தான் சிரிக்கிறாருப்பா. தேங்க்யூ சார். Hello everybody, and first of all I would like to thank you all for gracing this occasion. I don't know where do I start from. I started my South debut with a film called Rakta Charitra, and today I am doing Empuran. I don't know how grateful I am, the kind of love I have received from all of you. For this film, first of all, it was just like a dream come true working with Mohanlal sir. I can't tell you how happy I was when I got this opportunity to work with him. It takes years for any kind of actor to be so effortless as he is. You learn so much just by being with him, just by watching him performing on the set. It was truly a pleasure working with him. Of course, Prithvi, who's not just a wonderful human being and a fine director, he's a brilliant actor himself. And the way he's directed me, I can't tell you, he's so sorted in his head. He really knows how to get the best out of you, because I think he himself is an actor. That is one of the reasons. Now, Malayalam movies, I remember that when I was studying in Delhi University, I had a lot of Mallu friends, and they used to boast up about Malayali movies. I used to ask them that what used to be the budget, man. They used to say, no, don't think about budget and all, just see the content. After that, I have been just kind of following Malayalam movies, and every year, every second year, they used to get some national award, maybe for writing, screenplay, music, whatever. In some department, they would just come up with a national award, which was just incredible. And now, here we are going to see one of the biggest movies of India, budget-wise, coming from Malayalam cinema. And this is it for you, this is the reality. And I'm truly blessed, I truly feel blessed to be the part of this film, working with Tuvino, Silva Master, I call him Crazy Master for some reason. And everybody in the cast, the entire team, Sujit, Gopi, the writer who recommended me first of all. I'm grateful to everybody. Thank you all. இருக்கிறாங்க இந்த படத்துல அவங்களுக்கு பொட்டன்ஷியலா ஒரு வில்லன் இருந்தா தான் ஒரு மாஸ் இருக்கும். So how hard was it for you to act against these supremely talented actors? ஒரு ஹீரோஸா இருக்கிறப்போ உங்களோட எஃபர்ட் எப்படி இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு? No, it was not hard. I would say, on the contrary, it was very helpful, because as an actor, if you feel that you're working with good actors, it will always help you rather than the other way around. Yeah. Thank you sir. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும். நான் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இஃப் ஐ ஸ்பீக் எனிதிங் நோ, ஐம் ஸோ சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர் சார். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சலாரில் வந்து பிருத்வி சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். ஸோ அப்போது
அப்போ பிரசாந்த் நீல் சார் என்னை ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ ப்ரொடியூசருக்கு பிடிச்சி என்னை எம்பரானில் கேஸ்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் கெட்டிங் கேஸ்ட் ஐ காட் டு நோ தட் ஐ எம் கோயிங் டு ஒர்க் வித் லெஜண்ட் மோகன்லால் சார். ஸோ மோகன்லால் சார் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மைல் ஸ்டோன் தான். அஃப்கோர்ஸ் இஸ் எ லெஜண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார், மோகன்லால் சார் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டீம் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப ஓன் பண்ணி என்னை விட என் மேலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் you would already watch the promotional content from this film, so you should got an idea about how big this film is and how big this film is going to be. March 27th Empuran is theaters la release ஆகுது. 27th வரைக்கு இது எங்களோட ஃபிலிம் தான். ஆனால் 27th அப்புறம் இருந்து 27th அப்புறம் இருந்து இது நம்மளோட ஃபிலிம். நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். எம்புரான் இஸ் ரிலீசிங் இன் தியேட்டர்ஸ் ஆன் March 27th. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி கூட தியேட்டர்ஸ்க்கு போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. நான் ஸ்டார்ட் பண்ணேன் சாரோட என்னோடய கரியரை. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா படம் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் டைரக்ட் பண்ண படமும் நல்லா பண்ணேன். லூசிஃபர் வந்து ஃபஸ்ட்டு சார் ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லணுமா சார்? அவர் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார் லூசிஃபர் 1க்கு. அப்போ வந்துட்டு அவர் மலையாளம் கரெக்ஷனுக்காக வந்திருந்தார். நான் போயிட்டு சார் நான் தான் சார் ஹாப்பி படம் தெரியுமே சொல்லியிருக்காங்க, ஒரு போர்ஷன் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ டப்பிங்கா கில் பண்ணிப்பாங்க இல்லை சார் ப்ளீஸ் எனக்காக வந்து பாருங்கள் சார். அவர் இல்லை வேண்டாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப விடவே இல்லை. அடம் பிடிச்சி சார் ஒரே ஒரு சீன் மட்டும் பாருங்கள் சார் ப்ளீஸ் சார் ஒரு 2 minutes மட்டும் பார்க்குறாங்க. ஓகே அப்போ வந்து பார்த்தாரு, எனக்கு அவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. ஒரு சீன் போடுங்க அப்படின்னு பார்த்தாரு. ஓகே மஞ்சு சிரிச்சு அவங்களுக்கு போடுங்க மஞ்சு வாரி மேடம். இது டப்பிங் வாய்ஸ் இல்லை. ஆமாம் சார் இம்மீடியட்டாக கால் பண்ணி எக்ஸலண்ட்டாக டப் பண்ணியிருக்காரு, நீங்கள் உடனே வந்து டப் பண்ணுங்க. ஆக்சுவலாக மஞ்சு சிரிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு வெற்றி சார் படம் அசுரன் டப் பண்ணு இருந்தாங்க. அது நோ கால் விட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணுற அந்த நம்ம லூசிஃபரில் அவங்க டப் பண்ணாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்த சீன் போட சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பாதி படம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கிறாரு. இன்னொரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக நிறைவேற்றுவார். கடுவான்னு ஒரு படம் கிரீன் பார்க் ஆடியோ நினச்சி அப்போ சொன்ன வார்த்தை என்னோட சீஃப் அசோசியேட்டை நான் எந்த இடத்துல வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் நான் பாலா வச்சுருக்கேன். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டப்பிங் டைரக்டர். அப்போ அன்றைக்கி சொன்னார் லூசிஃபர் அவர் தான் பண்ணார், எம்புரானும் அவர் தான் பண்ண போகிறாரு சொல்லி அன்றைக்கி சொன்னாங்க. ஸோ அது நிறைவேறி இருக்குது. செகண்ட் திங் மோகன்லால் சார், அவரை மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ டேக் கேட்டாலும் உனக்கு ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி மோகன்லால் சார் மட்டும்தான். என்னோட கெரியரை வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி புலிமுருகனுக்கு பின்னாடின்னு போடலாம். இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் சார், மோகன்லால் சார். தேங்க்யூ. ரொம்ப நேரம் எடுத்து வருங்க, நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. தேங்க்யூ சார். தமிழ் சினிமால இருந்து போலியே மலையாள சினிமால இருந்து இங்கே வந்தாரு சார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு பேசிட்டு போகுது சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். மொழி படம் பார்த்ததுலேருந்து மொழியை கடந்த ஒரு நடிகரா என் கண்ணுக்கு நீங்க தெரியுது சார். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு தமிழ் பையன் அப்படின்றது எனக்கு தோணுது சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல இங்கே வந்து சேர்ந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பிக் தேங்க்ஸ். வி ஹேவ் அ ஸ்மால் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வித் தமிழ் ட்ரெய்லர் அவங்களோட, அதனால இந்த டிலே வந்துச்சு. மோகன்லால் சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதிங்க சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமாம், நானும் நான் ஏறி வந்த உடனே நானும் நினச்சேன் என்னடா இந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் தான் நல்லா ஆங்கரிங் பண்ணுறாங்க. அப்போ தான் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கணும். சீக்கிரம் நீங்கள் என்னையோ ஒரு பிரதீப் பார்ப்பீங்க. நான் வந்து பெரிய ஸ்டார் இல்லை சொல்லுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பாலா சொன்ன மாதிரி அந்த டைமில் ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இல்லை. We were still just discovering how to release our films all across the country in the world.
இப்போ இந்த 6 இயர்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பற்றி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started Empuran, we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கரெக்டாக டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளோ நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்காக ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லையும் கரெக்டாக சைமல்டேனியஸாக ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணணுங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே my dubbing director Bala was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him இந்த வாட்டி I'm going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் தமிழ் பேசுகிற ஒரு சினிமா ரசிகனாக இருந்தால் எம்புரான் வந்து தமிழ்லேயே பாருங்கள். ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணுறதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி சார். ஸோ இந்த படம் நாளைக்கு வெற்றி அடைஞ்சுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் அஸ்பைரிங் இன் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் த வண்டர்ஃபுல் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இன் மலையாளம் will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயரில் இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபில்ம் and I hope you will like what you see. Thank you once again. சார் ஒரு சின்ன கேள்வி சார். நான் படத்தில் இருக்கிற சர்ப்ரைஸ் பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லேயே பார்த்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ்ஸு, லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ்ஸு, அதில் ஏதாவது ஒரு கோடு போட்டு இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக போட்டு புரிஞ்சுருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் இந்த படமாக இருந்தாலும் ஃபுல்லாக கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமாம் மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார். புரிஞ்சவர் ஒருத்தர் எந்திரிச்சு டாட்டாலாம் காமிச்சார். தேங்க்யூ சார். இந்த டாட்டா காட்டுற ஆளுங்க தான் புரியவே மாட்டேங்குது. ஓகே சார். இன்னும் இருக்கு சார், ஒரு பேன் இண்டியன் மூவி. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வரைக்கும் பேன் வேர்ல்டு மூவி எல்லா நாட்டுக்கும் போய் எடுத்துருக்கீங்க. ஓப்பனிங் சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுத்துருக்கீங்க சார். நான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். என்ன இந்த படத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுன்னா என்ன விஷயம் சொல்லலாம் சார்? இருக்கிற விஷயத்தை எப்போ தான் நம்ம எதுக்கு பார்க்கணும்? இல்லை சார், நான் அந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எதுனா இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன். இல்லை ஓகே, சரியான ஓகேயான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோ. தேங்க்யூ சார். கண்டிப்பாக பண்ண தாண்டி இப்போ சார் பிருத்திவி சார் ஒரு இதை ஒன்று பண்ணிருந்தாங்க. அடுத்து நான் கைதி படத்தில் நரேன் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கவுண்டர் டைலாக், ஒரு காமெடி பேசுனாலே இது என்னப்பா லால் சார் கூட ஒர்க் பண்ணிப்பாரு, அவர் பண்ணுற ஃபன் மொமெண்ட்டை வச்சு ஒரு 10 படம் 15 படம் காமெடி படமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபன்னான பர்சன். எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த சார் நம்ம கூட்டதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமா? ஓகே, அடுத்ததாக நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் மிஸ்டர் மோகன்லால் சார் ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, நீனா முதல்ல கேட்கணும். Good afternoon. Thank you each and everyone for joining this trailer launch. இது வந்து we made a trilogy. இது 3 படங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லூசிஃபர், செகண்ட் எம்புரான், தேர்ட் நெக்ஸ்ட். அப்போ லூசிஃபர், because of the success of Lucifer, we created this film. This film has ஒரு சொன்ன மாதிரி this is something very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. ஒரு எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் வந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்ட் வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக we tried everything. This is a franchise. With a franchise, we cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together, and this is our blood and sweat. And the virus will
we tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something ஒரு புது creativityக்காக we can work together. So அதனால this is something very different for us and anyway இது ஒரு acceptance, ஒரு பெரிய acceptance இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. It's showing on the booking not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film, not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. So, film பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. You come and watch the film. And இது மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இது சக்ஸஸ் ஆகிதான் நமக்கு அடுத்த படம் எடுக்க முடியும். Because it's a beautiful industry, பெரிய fraternity, thousands of people are working. So, ஒரு சக்ஸஸ் ஆஃப் அ ஃபிலிம், அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட வீல் டேர்ன் ஆகணும்னா பெரிய படங்கள் ஓடணும், சின்ன படங்களும் ஓடணும். ஸோ we'll all work together and please bless us, okay? So thank you very much. நீங்கள் உங்கள் மாதிரி நானும் மார்ச் 27க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எம்புரான், let us pray together and make it a big success. Thank you. தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன கேள்வி தான் சார். 40 வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட படம் சார். 6 மாதத்துக்கு ஒரு படம் தான் கூட 200 வருஷம் ஆகும் சார். எப்படி இந்த என்ன 40 வருஷம்? 40 வருஷம் தாண்டி 47 வருஷம். 47 வருஷம். அந்த 7 வருஷம் தான் முக்கியமான விஷயம். அந்த 7 வருஷத்துல அதிகம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு கொடுக்க முடியாத படத்துலாம் டேட்ஸ் கொடுத்து படம் நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சார். எப்படி சார் அது பாசிபிள்? 400 படம். 400 படம். அதான் அது பிளெஸிங் தான், கடவுளுடைய பிளெஸிங் நம்பி நினச்சிருக்கேன். எனக்கு வந்து நல்ல டைரக்டர்ஸ் கிடைச்சி, நல்ல ஆக்டர்ஸ் கிடைச்சி, நல்ல ஆடியன்ஸ் கிடைச்சி. தேங்க்யூ சார். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதானே சார்? அவ்வளோதான் சார். உங்களுக்கு என்ஜாய் ஏதாவது எஸ் சார், அது நேற்று பேசி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. ஒரு ஹெலிகாப்டர் பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்க சார்? 400 படம் சொன்னீங்களே, அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு சாரி சார். நான் நேரம் கடந்து போகிறத பற்றி பேசுகிறேன். இப்போ நேரத்தை கடத்துறதுக்காக எதுவும் பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். நேரம் கடந்து போகிற டைம் ட்ராவல் பற்றி நான் பேசுகிறேன் சார். இவங்க டைமை ட்ராவல் பண்ணுறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். அதனால வேற ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் சார். டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு, அதனால உள்ள டைமில் நல்லது பண்ணுங்க. ஓகே ஓகே சார். நைஸ். எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோ பயங்கரமான ஒரு பக்கா மேக்கிங். எனக்கு வந்து எல்லா செட் ஒர்க், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே போட்ட ஹார்ட் ஒர்க் இந்த 3 நிமிஷத்தில் தெரியுது. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக மார்ச் 27ஆம் தேதி எல்லாருமே நாங்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ சார் வணக்கம், மோகன் சார். சார், மலையாள படங்கள் அப்படின்னாலே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு உடைச்சி பெரிய 100 கோடி வந்தது உங்களோட புலிமுருகன். அந்த புலிமுருகன் 100 கோடி வரும்போது ஒரு மனநிலை எப்படி இருந்தது? இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட 2 மடங்கு போயிருக்கு. இது ஒரு 1000 கோடி. இந்த புஷ்பா 2 தாண்டி 1200 கோடியை தாண்டி வருமா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த கோடிக்காக தான் படம் எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ தெரியுது? 27க்கு அப்புறம் படம் எல்லாரும் பார்த்துதான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு, இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை. திஸ் இஸ் ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் சூப்பர். ஸோ அதுக்கு இவ்வளோ நல்லா எடுக்க முடியும், அதை நம்ம எடுத்துருக்கேன். இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அதை ப்ளஸ் பண்ணி தேங்க்யூ. 1000 கோடி கிடைச்சா நல்லது. இங்கே ஒரு 40 பண்ணாரு சார். இந்த கேள்வி டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவருடைய டைரக்ஷனில் நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு புரியல. ஒரு கூப்பிடல, நான் என்ன பண்ணுறேன்? கூப்பிட்டாச்சா? இல்லை இல்லை, அவர் ஒன்றுமே சொல்ல.
President Saraicha. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I also answered this in multiple platforms across our promotional campaign. In the படம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிற விதமே வந்து my writer Murali Gopi and I, we were very particular. இது ஒரு standalone ஃபில்மாக கூட this should be able to exist. அதே குவாலிட்டி இதோட இந்த ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் பார்ட்டும் அப்படி தான் பண்ணணும்னு தான் ஆசையாக இருக்கு. ஸோ ஃபார் த கொஸ்டின் தட் யூ ஆஸ்க் மீ, ஆமாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கூட you will completely understand the plot, story, narrative, everything of second part. ஆமாம், நீங்கள் தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வேளை if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, hey, இதுக்கே போய் கத்துறங்கிற ஒரு thought would come. Like little recall, throwbacks, அப்படியெல்லாம் இருக்கிறது மேலே it's a completely standalone film. But having said that, இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is complete-ங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கில் தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் I have taken a chance as a filmmaker. ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது ஒரு தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடியும் போது. That's the only difference. என்னை பொறுத்த வரைக்கும் what I'm hoping for is that செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணுமே நினைச்சு they should go and revisit that filmங்கிறது என்னோட ஆசை. I hope that happens. பிருத்திவி சார் இப்போ ராஜேஷ் டியூரேஷன் நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கடலாம் போடுவாங்க இல்லை மாதான் அந்த ஸோ 3 hours வர வச்சு பிருத்திவி சார் இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பற்றி மட்டுமா இருக்குமா இல்லை தமிழ் ஆடியன்ஸே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி? இந்த படம் பொலிட்டிக்ஸை பற்றிக்கே கிடையாதுமா. அது ஆமாம். ஸோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சொல்கிற கதைக்கு ஒரு பேக்ட்ராப் டிவைஸாக பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் பாலிடிக்ஸ். ஆமாம், பேக்ட்ராப் பொலிட்டிக்ஸாக இருக்கும். ஆமாம், இப்போ நான் இது கேரளாவில் இருந்து வர படங்கிறதுனால பேக்ட்ராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதில் சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியிலையும் இனிமேல் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் இன்னொரு சினாரியிலையும் கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணியிருக்கலாம். ஸோ இட்ஸ் தட் வே குவைட் நியூட்ரல் இன் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ வுட் லைக் டு பிலீவ். பிருத்திவி சார் மேடம் ராஜேஷ். எஸ் ட்ரைலர் நல்லா இஷ்டப்பட்டு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த ஜோதியம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரைலரில் வந்து ஒரு விஷயம் இது பண்ணியிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பற்றி அதை நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரஜினி சார் இல்லை அந்த 1990 நடந்த பாய்ஸ் கடல் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பற்றி சொல்லியிருந்தாரா இல்லை சௌந்தர்யம் தான் சொல்லியிருந்தாங்க? இல்லை நான் சார் கிட்ட சொல்லலை. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ பயங்கரமாக பொங்கல் வந்து எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal Sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we only read about it. அப்படி ஒரு legend. பட் அவ்வளோதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Radhakrishnan sir's studio. So அதை எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. அதை என்னால் pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked if I can come and show, and he was very gracious. அவர் வீட்டில் வந்து invite பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன். never forget it. சார் பிருத்திவி சார் இங்கே சார் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்டர்ஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வர மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆக்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு அப்படி? ஆமாம். ஓகே. மோகன் கிஷோர் இருக்காங்க. I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars,
நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி யாராவது சார் கூட இருக்கிற மாதிரி. தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங் யூ ஹேவ் அன் ஐடியா. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது அது ஒரு தமிழ் ஆக்டராக இருந்தால் கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆல் தோஸ் பீப்பிள். மோகன் சார், சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன ரோல் பண்ணீங்க, விஜய் கூட ஜீராவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணவங்களா எதுவும் தெரியாது. எப்படி உங்களுக்கு மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி? I'm an actor. This is like a beautiful exchange of our culture, our love, our friendship. और अंदर पढ़ते एक्ट करना नाम केटा कंडीपा एक्ट करना if you have the taste. इन्हीं definitely I work. चिन्ना रोल आरा उधर कोड़ा नाम work. I get the time. சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடி சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். இதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இது சொன்ன கிரேட்டஸ்ட் இல்லை. எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பாக நினைக்காத இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிவிடாதுங்க. மோகன்லால் சார், சார் இங்கே இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேவை அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதுக்கு எதுக்கு சொல்ல, நம்ம சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்ட பூஜா அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது சம்படி ரிசீவ் டு த பர்ஸ். அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல். இல்லை உங்களுக்காக ஒரு ஆளுக்காக ஒரு ப்ரே பண்ணுறது வைஷ்ணவிக்க நிறைய ப்ரே பண்ணுவோம். ஐ ப்ரே ஃபார் யூ എന്നിട്ട് அப்படியே வேறு ஏதாவது பேசிட்டு இருக்குது. இஃப் ஐ ப்ரே ஃபார்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லை. ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் உங்களை பார்த்தா அது சபரிமலை சாமி மாதிரி. அதே மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி நிறைய வந்து இதாகிட்டு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு உங்களை பேசினாரா? இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எல்லாருக்கும் இருக்குது, அது மாதிரி இல்லை. நத்திங் டு வரி. ஓகே. Prithvi sir. Yeah. Anupama from Daily Chronicle. Congratulations and for the entire team. From morning, the internet is being buzzing with news like the advance booking for Ebram is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard in even for a Bollywood film. So how do you feel about that? Like just before I came here is when my producer called me and said we have just crossed 60 crores. I mean globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. உண்மையை சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. இது வந்து ஓகே ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மோட ஃபாலோ அப், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆல் தட் வி நியூ, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் way beyond anything that we could have imagined, and I'm very, very humble and thankful for it. And I hope on 27th we live up to all these expectations that we have placed upon us. Thank you. Malayalam cinema every 2 years with a low budget they've been able to make an impact at the national level. You coming from Bollywood, is there other lessons that Bollywood is taking from Malayalam cinema and from the South in particular? They should and they must before it's too late. Thank you, sir. Thank you.